தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். எல்லோருக்கும் வணக்கம். வரவேற்புரை ஆற்றிய தலைமுறை ஆற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் அவர்களே, சிறப்புரை ஆற்றிய திரு மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு அன்பு சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களே, திரு அபிஷேக் போலூஸ் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களே, சகோதர சகோதரி அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை கோடை விழா எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? முழுக்க முழுக்க பெண்கள் கூட்டமாக தான் இருக்கீங்க, சகோதர சகோதரிகள் கூட்டமாக தான் இருக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் நம்மளுடைய அண்ணன் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுடைய ஒரு அன்பான வாழ்த்துக்களுடன் நான் இங்க வந்திருக்கேன். 2026 ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய வரலாறு உருவான பிறகு, நம்மளுடைய அண்ணன் முதலமைச்சராக உருவான பிறகு, சென்னைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை. அதுக்கு ஒரு பொறுப்பு அமைச்சராகவும், திருவண்ணாமலைக்கு ஒரு பொறுப்பு அமைச்சராகவும் என்னை நியமித்து அதற்கான பணிகளை செய்ய சொன்னார். அதில் முக்கியமான பணி 2026 அப்புறம் எப்படி தேர்தல் களம், இந்த புதிய மாற்றம், இந்த புதிய ஆட்சி பெண்களாலும் இளைஞர்களாலும் உருவாக்கப்பட்டது. இந்த ஆட்சி வந்ததுக்கு பெண்கள் தான் காரணம். அதனால தான் எல்லாம் இங்கே ஃபுல்லாக பெண்கள் தான் உட்காந்துருக்கீங்க. என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க, இளைஞர்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. அதோடு சேர்ந்து இந்த ஒரு கூட்டணியோட நம்ம ராஜேஷ்குமார் அண்ணன், மூத்த அரசியல் தலைவர், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியோட சட்டமன்ற தலைவர், இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையை ஒரு நிர்வாக மாற்றத்திற்காக, ஒரு ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை கொடுக்கறதுக்காக நம்மளுடைய தலைவர் முதலமைச்சருடைய தலைமையில் செயல்பட்டு இருக்கோம். கண்டிப்பா உறுதியாக சொல்றோம், நம்மளுடைய அண்ணனோட ஆட்சி உங்க ஆட்சி தான். இதுக்கு முன்னாடி பல்வேறு அரசியல்வாதிகளை பார்த்துருப்பீங்க, யாரையோ பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஆட்சி பெண்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும், குறிப்பாக மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டங்கிறது தமிழ்நாடு நம்ம 5 மண்டலமாக பிரித்தோம்னு வச்சுக்கோங்க. சென்னை மண்டலம், மேற்கு மண்டலம், அந்த மாதிரி பிரிச்சா வட மண்டலத்தோடைய தலைநகர்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தான். வட மண்டலத்தோடைய தலைநகரம் திருவண்ணாமலை, சென்னை மண்டலத்துக்கு தலைநகரம் சென்னை. அப்ப மாண்புமிகு முதலமைச்சருடைய குறிக்கோள் என்ன? திருவண்ணாமலையும் வட மண்டலமா இருக்கக்கூடிய திருவண்ணாமலையா இருக்கட்டும், கள்ளக்குறிச்சியா இருக்கட்டும், விழுப்புரமாக இருக்கட்டும், தருமபுரி ஆகட்டும், கடலூர் ஆகட்டும், கிருஷ்ணகிரி ஆகட்டும், இந்த மாவட்டங்கள்லாம் தமிழ்நாட்டிலேயே 5 மண்டலத்திலேயே அதிகமான வறுமை இருக்கக்கூடிய பெண் கல்வினா ஹையர் எஜுகேஷன், மேற்படிப்பு, ஸ்கூல் முடிஞ்ச உடனே பள்ளி ஸ்கூல் முடிஞ்ச உடனே மேற்படிப்பு, காலேஜ் போகாமல் இருக்கிறது, வேலைவாய்ப்பு, பெண்கள் வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி வட மாவட்டங்களில், வட மண்டலங்களில் அதிகமான போதை பழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மது விற்பனை, கள்ளசாராயம், இதுக்கெல்லாம் காரணம் எந்த இடத்துல எந்த மாவட்டம் பின்தங்கி இருக்கோ
அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நீங்க சொல்லுங்க, முக்கியமான காரணம் என்ன? இல்ல, கட்சியை விட்டுருவோம். முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த இடத்துல பெண்கள் படிச்சிருக்க மாட்டாங்க, எங்க நிப்பாடி இருப்பாங்க. அப்படி வட மண்டலத்தில், குறிப்பாக திருவண்ணாமலை, தருமபுரி மாதிரி இருக்கக்கூடிய ஊர்களில் இங்க முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒன்று, முதல்ல இங்கேருந்து ஆரம்பிப்போம். நம்மளுடைய ஜவ்வாது மலையிலிருந்து இன்னும் பட்டா முறையாக கொடுக்கப்படலை. மலைவாழ் மக்கள் 50 வருஷமா 60 வருஷமா இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு இன்னும் சரியாக பட்டா கொடுக்க முடியல. உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் பல்வேறு வழக்குகள் இருக்கு. இந்த 50 வருஷமா ஆண்ட அரசுகள் ஒரு கரெக்டா ஒரு பிளான் பண்ணி, ஒரு ஸ்கீம் போட்டு, ஒரு துறை சார்ந்த முடிவு எடுத்து, மலைவாழ் மக்கள் எங்கெல்லாம் 50 வருஷமா 60 வருஷமா வாழ்றாங்களோ அதோட கணக்கெடுப்பை நடத்தி அவங்களுக்கு வாழக்கூடிய உரிமையை இன்னும் நிலைநாட்ட முடியல. அது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று, அதுக்கப்புறம் ஜவ்வாது மலையிலேயே பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் இல்லை. ஒரு பெரிய கொண்டு இன்னும் சாலை வசதிகள் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளும் வரல. இது என்னுடைய 2வது விசிட். எந்தெந்த இடத்துல சாலை வசதிகள், கள்ளக்குறிச்சி போயிருந்தோம், இப்ப ஜவ்வாது மலை வந்திருக்கோம். உறுதியா சொல்றோம், நம்மளுடைய அண்ணன் தி ஜோசப் விஜயனுடைய ஆட்சி எங்கெல்லாம் ஏழ்மை இருக்கோ, எங்கெல்லாம் வறுமை இருக்கோ, எங்கெல்லாம் பெண்களுக்கு கல்வி இல்லையோ, எங்கெல்லாம் கள்ள சாராயமும் போதை பழக்கம் அதிகமா இருக்கோ, அங்கெல்லாம் திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது உறுதியா ஒவ்வொரு அரசுடைய நிகழ்ச்சிகளையும் சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர் நம்மளுடைய அண்ணன்.